தற்பொழுது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். தென்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும், குறிப்பாக முன்னே ஜனாதிபதி மற்றும் அவரை சார்ந்த கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக இதன் பின்னணியில் இவர்களது விடுதலை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வெளிப்படையாக இவர்களது விடுதலைக்கு ஆதரவை வழங்க வேண்டும். ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், இதற்கு பின்னால் தற்பொழுது இவர்களது விடுதலைக்கு பின்னால் தாமதமாவதற்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களும் தென்பகுதி அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுக்கு. ஆகவே உங்களது ஒவ்வொரு முக்கியமான இருக்கின்ற நபர்கள், உங்களது பிள்ளைகள் சிறைகளில் வாடுவார்கள் என்று சொன்னால் 5, 10, 15 வருடங்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவன் என்ற ரீதியில் அந்த உணர்வை உங்களால் விளங்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு தான் பல குடும்பங்கள் இன்று எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இதன் ஊடாக இந்த அவர்களது வெளிப்பாடு, அவர்களது நிலைப்பாட்டை அறிவிப்பதன் ஊடாக ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவாக சில நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே தென்பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து தங்களது நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டு நிற்கின்றேன். நல்லாட்சி வெளியில் விடுகிறாம் என்ற ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கிறார். அவர் இருக்கிற காலத்தில் எல்லாம் கொண்டோடுகள் இருந்ததான் இந்த அரசாங்கமும் சேர்ந்தும் அவங்கள வெளியில் விடுறாங்க பயங்கரவாதிகளை. அந்த இவர் நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்களது விடுதலையில் சில தாமதங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் இவ்வாறான சில நபர்களது அறிக்கைகள் தான். தென்பகுதியில் அவர்களது அரசியல் ரீதியான நகர்வுகளை தக்க வைக்க வேண்டும், அரசியல் ரீதியாக நகர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடுதலை என்பது தாமதிக்கப்படுகின்றது. ஆனால் நான் அதற்காகத்தான் முக்கியமாக கூறிய விடயம், ஆளும் கட்சி அல்ல, எதிர்க்கட்சியில் இருக்கின்ற நபர்கள் இதை உணர்ந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவர்களது நிலைப்பாட்டை ஏற்கனவே பலர் எமது விடுதலை போராட்டத்தில் இருந்த நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, புனர்வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 12,000க்கு மேற்பட்டவர்கள். இந்த 262 பேர் கைதிகளையும் விடுவிப்பதில் அல்லது அவர்களை மேற்பார்வை செய்வதில் எந்த விதத்திலும் பாரிய தடங்கல்கள் இந்த அரசுக்கு இருக்கப் போவதில்லை, புலனாய்வு பிரிவினருக்கும் இருக்கப் போவதில்லை. மிகவும் தாராளமாக இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் மேற்பார்வை செய்ய முடியும், எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பத்தை. ஆனால் முக்கிய பிரச்சனை தென்பகுதியில் இருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகளின் நிலைவரம்.